அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இது கருத்துக்களின் யுகம். கருத்துக்களை அறிந்து அதிலே தெளிந்து நம்மை மகிழ்ச்சி கடலிலே நாமே ஆழ்த்திக் கொள்கின்ற காலம் இது. அந்த அடிப்படையிலே வைகை தொலைக்காட்சி நிலையம் மிக தெளிவான கருத்துக்களை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்களை அரங்கிற்கு அழைத்து வந்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடலை செய்து இந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தை தன்னுடைய மனதிற்குள்ளே பதித்துக்கொண்டு இடையறாத நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவர் வந்திருக்கிறார். அவர் நம் மக்கள் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே அறிமுகமானவர். இன்றைக்கும் அரிய பெரிய கருத்துக்களை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருத்தை அவரிடம் சொன்ன மாத்திரத்திலேயே இன்முகத்தோடு ஒத்துக்கொண்டார். எத்தனையோ பணிகள், அந்த பணிகளுக்கு மத்தியிலே அவர் இங்கே வந்திருப்பது நமக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. அவருடைய அந்த உள்ளத்தை உள்ளபடிக்கே வணங்கி உங்கள் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம்யா. வணக்கம் சார். நீங்க ஏற்கனவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கும் அதே போல சொல்லுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் எனக்கும் இருக்கு, வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் இருக்கு. இப்போ பொதுவா இந்த காலகட்டம் பரபரப்பான காலகட்டம். எந்த ஒரு மருத்துவர்கிட்ட போனாலும் சரி அல்லது எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, படக்குன்னு உன்னை சொன்னோம், அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வாங்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்க மட்டும் ஒரு நோயாளி உங்ககிட்ட வந்தாருனாக்க உடனே அவர்கிட்ட பேசி அவரை அனுப்பாம ரொம்ப நேரம் நீங்க அவரை பேசியே நோகடிக்கிறதா ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்துக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இது பொதுவாக ஹோமியோபதி மருத்துவர்களை நாடி வரும் பிணியார்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது நோயாளர்கள் அவர்களுடைய தொந்தரவுகளை கேட்டறிந்த பின்பு அவர்கள் அந்த நோய்க்குறிகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டறிவது ஒரு ஹோமியோபதி மருத்துவரின் தலையாய கடமை. இது எங்களுடைய மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹானிமன் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அவருடைய புத்தகம் ஆர்கனான் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஹோமியோபதியின் பைபிள், கீதை அல்லது குரான் என்று சொல்லலாம், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு உடன்படிதான் நாங்கள் இந்த மாதிரி தீர ஆராய்ந்து பின் அதற்கேற்ற மாதிரி மருந்துகளை கொடுக்கிறோம். ஒரு மருத்துவர், ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஒரு நோயாளிடம் அந்த நோய்க்குறிகளை கேட்ட பின்பு அந்த நோய்க்கு என்ன காரணம், அதற்கு பின் என்ன விளைவுகள் இருக்கிறது என்பதை கேட்டறிந்து மருந்துகள் கொடுத்தால்தான் பூரணமாக குணமாகும். ஒரு சில நோய்களுக்கு ஒரு டைரக்ட் காசு இருக்கும். இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா, இப்போ ஒரு ஃப்ளூ காய்ச்சல் என்று வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம், தலைவலி, கால்வலி, சளி என்று வைத்துக் கொண்டால் அதற்கு நிறைய நேரம் ஆகாது. குறைந்தபட்சம் 5 நிமிடம், அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்குள் மருந்துகள் தேர்வு செய்து கொடுத்து விடலாம். ஆனால் அதே இது ஒரு மூட்டு வலி அல்லது ஒற்றை தலைவலி அல்லது ஆஸ்துமா என்ற பிரச்சனைகளுக்காக வருகிறா என்று வைத்துக் கொள்வோம். அந்த நோயின் முதல் நாடி அது வாய் நாடி, அதற்கு ஏற்றார் போல் மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய அந்த குறிகள் எப்பொழுது கூடுகிறது, எப்பொழுது குறைகிறது, என்ன செய்தால் அந்த தொந்தரவுகள் சிறிதேனும் குறைகிறது, அவருடைய மனநிலைமை, அவருடைய பெர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய போன மாதம் சொன்னது போல அதையும் கேட்டிருந்து அதற்கேற்றாற் போல மருந்துகளை கொடுக்கிறோம். அதற்கு சிறிது நேரம் ஆகத்தான் செய்கிறது. அதனால் தான் ஒரு 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 பேஷண்ட்டுக்கு ஒரு மினிமம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடங்களோ அல்லது அரை மணி நேரம் கூட ஆவது உண்டு. அதனால தான் அந்த மாதிரி நேரம் ஆகிறது. பொதுவா நோய் பற்றி மட்டுமே பேசுவீங்களா, இல்ல அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய பொழுதுபோக்கு, இந்த மாதிரி எல்லாவற்றையுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தில் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ, அவங்க தொலைக்காட்சி பெட்டியினுடைய ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கிறீங்களா? ஹலோ, நீங்க பேசுங்க, கேள்வி கேளுங்க. ஹலோ, நீங்க கேள்வி கேட்கலாம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க.
அதாவது நீங்கள் கேட்டார் போல அந்த நோயாளியின் குறிகளை மற்றும் அவர் பிரச்சனைகளை கேட்ட பின்பு அவருடைய பழக்க வழக்கங்கள், பொழுதுபோக்குகள், அவருடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய அவருடைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவருக்கு கோபம் வருமா, அவர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பார், அவருடைய விருப்பு வெறுப்புகள், அவருடைய காலத்தின் போக்கு. அதாவது ஒரு சில பேர் எதையுமே அவசர அவசரமாக செய்வார்கள். 10 நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வேலையை 2 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வேகமாக வேலை செய்வார்கள். ஒரு சில பேர் 10 நிமிடம் முடிக்க வேண்டிய வேலையில் அரை மணி நேரம் ஆக்குவார்கள். ஸோ இது போல அவருடைய பிரத்யேகமான அவருடைய யூனிக் கேரக்டர் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அத மாதிரி அதை கேட்டிருந்து அதற்கேற்றார் போல மருந்துகளை கொடுப்போம். அது போக உணவில் அவர்கள் அதிகமாக உட்கொள்ளும் உணவு, அந்த மாதிரி விஷயங்களும் கேட்போம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கங்க டாக்டர் பேரு. கேளுங்க சொல்லுங்கய்யா, கேளுங்க. இந்த ஹோமியோபதி மருந்து சாப்பிடும் பொழுது காபி, டீ சாப்பிடக்கூடாது, புகையிலை வஸ்துக்கள் உபயோகிக்கூடாதுங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சார்? ஆமா, அதாவது ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொள்ளும் போது காபி, டீ மற்றும் இந்த புகையிலை மற்றும் சிகரெட் குடிக்கக்கூடாது என்பது பொதுவான ஒரு நியதி தான். அது ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, ஹோமியோபதி மருந்துகள் நாவிற்கு அடியில் போட்டுதான் சுவைத்துதான் சாப்பிட வேண்டும். அப்படின்னும் போது இந்த நிக்கோட்டின் அந்த வாயில் இருக்கும்போது அந்த மருந்தோடைய வேகத்தை அது மட்டுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி, டீக்கு இருக்கக்கூடிய அந்த கெஃபேன்ங்கிறது ஹோமியோபதி மருந்தோடைய ஆக்ஷனை ஓரளவுக்கு குறைக்கும். சுத்தமாக அந்த ஆக்ஷன் இல்லாம இருக்காதுன்றது கிடையாது. ஏன்னா நிறைய பேர், ஒரு சில பேஷண்ட்ஸ் காஃபி, டீ அதிகமாக சாப்பிடுவர்கள் குறைத்தாது சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் மருந்துகள் கேட்கின்றன. பட் அந்த மருந்தோடைய வீரியம் குறைகிறது. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறோம். அது ஒரு சில வியாதிகளுக்கு மட்டும்தானே, இல்ல எல்லா வியாதிகளுக்குமே? பொதுவாக ஹோமியோபதி மருந்துகள் உட்கொள்ளும் போது இந்த மாதிரி போதை வஸ்துக்களோ அல்லது காபி, டீயோ அல்லது புகையிலையோ தவிர்ப்பது நலம். அப்படி தவிர்த்தால் அந்த மருந்துகள் நன்றாக வேலை செய்வதை குறைக்கும். ஆனால் அது சாப்பிட்டா வேலை செய்யாதுன்றது இல்லை, அதோடைய எஃபெக்ட் குறையும். அப்படிங்கும்போது ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நலம். 100% ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அந்த ஹோமியோ மெடிசன் சாப்பிட்றதுல. நன்றிங்க. அப்போ நோயாளிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பேசி அவருடைய பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதன் மூலமாக எப்படி நீங்க மருந்தை முடிவு பண்றீங்க? ஏன்னா இப்போ அவர் கொஞ்சம் ஆத்திரமா இருக்கிறாரு, இல்ல பதட்டமா ஒரு காரியத்தை பண்றாரு, இல்ல மந்தமா ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இது அவருடைய தனித்தன்மைன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அவர் ஒரு வியாதிக்காக வந்திருக்கிறார். இந்த பண்புகளை அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த வியாதியை நீக்குவதற்கேற்ற மருந்தை நீங்கள் எவ்வாறு முடிவு செய்ய முடியும்? ஒன்று. ரெண்டாவது இதை தெரிஞ்சுக்கிறதுல இந்த நோய் எப்படி குணமாகும்? அதாவது ஹோமியோபதி மருந்துகளுடைய குணாதிசயங்களை ஒரு நலமாக இருக்கும் நபர்களிடம் கொடுத்துதான் தெரிந்து கொள்கிறார்கள். காலர். ஹலோ 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 ஹலோ. கேளுங்க கேளுங்க, உங்க கேள்விகளை கேளுங்கயா. ஐயா பக்கத்துல தான் மருத்துவர் இருக்காரு, நீங்க கேட்கலாம். கேளுங்க. ஹலோ. கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க அசோக். கொஞ்சம் உங்க தொலைக்காட்சி டிவி பெட்டியினுடைய வால்யூம் குறைச்சுக்கிடுங்க. கொஞ்சம் வால்யூம் குறைச்சுக்கிற முடியுமா? சரி, ரைட், ஓகே. ஸ்கின் அலர்ஜி ஹோமியோபதியில என்ன மருந்துகள் இருக்குன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஹலோ, சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே. சரி, ரைட், ஓகே. அதாவது ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன மருந்துகள் இருக்குன்னு அசோக்குங்கிற ஒரு நேயர் கேட்கிறாரு. ஹோமியோபதி மருந்துகள் தோல் நோய்களுக்கு மிக அருமையான மருந்துகள் இருக்கு. சோரியாசிஸ், எக்ஸிமா மற்றும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய தோல் நோய்கள், இந்த மாதிரி நோய்களுக்கு மற்றும் அனைத்து தோல் நோய்களுக்கும் அருமையான ஹோமியோபதி மருந்துகள் இருக்கின்றன. இதற்குமே நாம் சொன்னது போல எல்லா விவரங்களையும் கேட்டு அந்த மருந்துகளை கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது the cure takes from above downwards ன்னு சொல்லுவோம். அது மாதிரி முழு உடம்பிலும் அந்த தோல் நோய் இருக்குது, சோரியாசிஸ், எக்ஸிமா, அந்த மாதிரி ப்ராப்ளம் உடல் முழுவதுமே சமயத்துல பாதிக்கக்கூடும். அப்படி பாதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தலையில இருந்து அப்புறம் நெஞ்சு, கால், கைன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைவதை நம்ம காணலாம்.
சோரியாசிஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது சோரியாசிஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு நோய். அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகலாம், அதுக்கும் மிகப்பட்டு கூட ஆகலாம். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபினட்டா வந்து கியூர் வில் பி தேர். ஸோ அலர்ஜிக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியை பற்றி அவர் கேட்கும்போது வந்து 2 விதமா இருக்கு. ஒரு வந்து இன்ட்ரின்சிக் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமைங்க சொல்லக்கூடிய, அது வந்து உள்குடையே அவருக்கு இருக்கு. வெறுமனே வெளியிலிருந்து எந்த விதமான புறத்தூண்டுதல் இல்லாமலேயே உடல்ல இருந்து அலர்ஜியா வருவது, அது எக்ஸிமா, அது சார்ந்த தோல் நோய்களை பற்றி அதை சொல்லலாம். ஒரு சிலது வந்து இப்ப கையில வந்து வாட்ச் போட்டிருக்கிறாங்க, பிரேஸ்லெட், அதுல நெக்ல கோல்டு செயின் போட்டிருக்காங்கன்னா அதோடைய உராசுதல் மூலமாக, தோல் உராய்சல் மூலமாக அலர்ஜி வரலாம். அந்த அலர்ஜிக்குமே வந்து ஹோமியோதில் மருந்துகள் இருக்கு. ஆனா இந்த புறத்துண்டுனால வரக்கூடியதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது கடினம். ஏன்னா அந்த அலர்ஜி இருக்கும்போது அந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு மருந்துகள் சாப்பிட்டாதான் குணமாகும். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கங்க. இந்த இருக்காரு. உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்கம்மா. டிவில இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த மாதிரி டாக்டர்ஸ் டைம்ன்றது வந்து உண்மையிலேயே வைகை டிவில இருந்து வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி சரி. அது நடத்துறவங்க ரொம்ப நல்லா நடத்துறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் டாக்டருக்கு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. ஒற்றை தலைவலி பத்தி ஹோமியோபதியில என்ன இருக்குது? அங்க மெடிசன்ஸ் ஏதாவது அதுக்கு ஃபுல் ரெமெடி அதுல கிடைக்குமா நமக்கு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. சொல்றோமா. அதாவது ஒற்றை தலைவலிங்கிறது வந்து மைக்ரைன்னு வந்து சொல்லுவாங்க, மருத்துவ டெர்மினாலஜிஸ்ல வந்து அது மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு ஆங்ஸைட்டினால, ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்கு வந்து பூரணமாக குணமாற அளவுக்கு மருந்துகள் இருக்கு. அதுக்கு வந்து அந்த அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடைய காரணம் என்ன அப்படிங்கறது முதல்ல வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர் வந்து ஆய்வு செய்வார். ஒரு சில பேருக்கு வந்து சிறு குழந்தையா இருக்கும்போது, குழந்தை பிராயத்தில் அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் ஏதாவது இருக்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து அவர் கண்டித்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கு விரும்பிய ஒரு பொருள் வந்து தொலைந்து போயிருக்கலாம், அல்லது கிடைக்காமல் போயிருக்கலாம், அல்லது வந்து ஒரு 20 வயது 16 வயது ஒரு இருந்தால் அவர்களுக்கு வேற விதமான ஒரு ட்ராமாஸ் வந்து ஏற்படலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல வந்து மருந்துகளும் ஆற்றுப்படுத்தலும் செய்வோம், கவுன்சிலிங்கும் வந்து செய்வோம். அப்படி செய்யும் போது வந்து அது முழுமையாக அந்த ஒற்றை தலைவலி குணமாகிறது. இதற்கு வந்து அந்த நோயாளருடைய, அந்த ஒற்றை தலையால் பாதிக்கப்படும் நபருடைய ஒத்துழைப்பு வந்து மிகவும் தேவை. ஹலோ ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் சத்யா பேசுறேன் சார். சொல்லுங்க. எனக்கு 5 monthsல ஒரு பேபி இருக்கான், பையன். சரி. ஸ்கின் வந்து ஓயாம ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே. அது தலையில வந்து அந்த லைட்டா பக்கா வருது, அது சொரிஞ்சா அவனுக்கு ரத்தம் வருது. அது எதனால வருது? இது மாதிரி உங்க வீட்டுல யாருக்கோ, உங்களுக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்திருக்குதாமா? இல்லங்க. அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ அல்லது வந்து உங்க கணவருடைய அப்பா அம்மாவுக்கோ இது மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்குதா? இல்லையே. சரி, ரைட். ஓகே. அப்ப அதாவது இது சமயத்துல இந்த மாதிரியான ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஒண்ணு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கு, செபேஷியஸ் கிளாண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி வந்து ஒரு அந்த நம்ம ஸ்வெட்டோட சேர்ந்து ஒரு சில எண்ணெயை வந்து செக்ரேட் பண்ணும். அது வந்து பழுதடைந்திருந்தால், அந்த செபேஷியஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஸ்கின்ல, அது பழுதடைந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதற்கு வந்து ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த பிரச்சனையில விசாரிக்கணும். நீங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனையை முழுவதுமாக சொன்னீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல தீர்வுகள் இருக்கு. நீங்க பிரசவ சமயத்துல வந்து நீங்கள் எதுவும் மருந்து உட்கொண்டீர்களா? அப்பொழுது உங்களுக்கு வேற எதுவும் உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டதா அல்லது மனதளவில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதா என்றது தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு காணலாம். சரியா? நல்லது. இப்போ ஒற்றை தலைவலி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. சின்ன வயதுல ஒருவேளை ஆசிரியர் ஏதாவது மிரட்டி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு இதை சொன்னீங்க, அதனால இந்த தலைவலி வரும் அப்படின்னு சொல்றீங்களே. சின்ன வயதுல ஏற்பட்ட பாதிப்பு எவ்வாறு ஒரு ஒற்றை தலைவலியாக உருவாகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்க முடியும்? அதாவது வந்து நம்ம சிறு குழந்தை முழுதே நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ரெக்கார்டர் மாதிரி ஆன் ஆயிருது. கடைசி வரைக்கும் அந்த ரெக்கார்டர் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். எனி ஈவெண்ட்